செய்திகள் தொடர்கின்றன. 2G அலைக்கற்றை விவகார அறிக்கையை மீண்டும் பொதுக்கணக்கு குழு உறுப்பினர்களுக்கு வழங்கியுள்ள முரளி மனோகர் ஜோஷியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு முறைகேடு காரணமாக மத்திய அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக பொதுக்கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இவ்விவகாரம் நாடாளுமன்றத்தில் பெரும் பிரச்சினையை ஏற்படுத்தவே இவ்வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் ராசா, தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் என பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தகவல் தொடர்புத்துறையில் நடந்த இந்த சர்ச்சைக்குரிய விவகார அறிக்கையை மீண்டும் தங்கள் குழுவினர்களுக்கு அனுப்பியுள்ளார். இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் நிருபம், முரளி மனோகர் ஜோஷி 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை விவகார அறிக்கையை பொதுக்கணக்கு குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பியுள்ளதன் மூலம் இந்த பிரச்சினையை அரசியலாக்க முயல்கிறார் என்று குற்றம் சாட்டினார். அவரின் இந்த நடவடிக்கை பொதுக்கணக்கு குழுவின் புனித தன்மையை மாசுபடுத்துவதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்த சஞ்சய் நிருபம், முரளி மனோகர் ஜோஷியை அக்குழுவின் தலைவர் பதவியில் இருந்து நீக்க பாஜக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். उनकी चर्चा करने के बगैर करने की जगह पे वो जिस प्रकार से रिपोर्ट की कॉपी भेज रहा है उससे साफ साफ दिख रहा है कि पीएससी के चेयरमैन राजनीति में ज्यादा रुचि रख रहे हैं। इससे पीएससी की डिग्निटी, उसकी प्रतिष्ठा खतरे में। इसलिए मैं भारतीय जनता पार्टी से अपेक्षा करता हूं कि जितना जल्दी हो पीएससी के चेयरमैन को रिप्लेस करें। புனேயில் நடைபெற்ற மிஸ் மகாராஷ்டிரா போட்டியில் எரிகா பெர்னாண்டஸ் பட்டத்தை தட்டிச் சென்றார். மும்பையை அடுத்த புனேயில் தனியார் பத்திரிகை நிறுவனம் ஒன்று மிஸ் மகாராஷ்டிரா அழகி போட்டி நடத்தியது. இதில் 12 அழகிகள் பங்கேற்றனர். அவர்கள் நவநாகரிக ஆடை அலங்காரத்துடன் மேடையில் தோன்றி ஒய்யாரமாக நடந்து சென்று பார்வையாளர்களை அசத்தினார்கள். இறுதியில் அழகி எரிகா பெர்னாண்டஸ் மிஸ் மகாராஷ்டிரா 2011 பட்டத்தை வென்றார். அவருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை குஷ்பு மெண்டோசா என்ற அழகியும் 3வது இடத்தை சர்வதன்யா என்பவரும் கைப்பற்றினர். அழகி பட்டத்திற்கு தகுதியானவர்களை பாலிவுட் நடிகர் அப்தாப் சிவ்தசனி, முன்னாள் மெமினா அழகி பூஜா சோப்ரா ஆகியோர் நடுவர்களாக இருந்து தேர்வு செய்தனர். आपने शायद से मेरा रिएक्शन देखा होगा, मैं बहुत खुश हूँ। अभी डैडी की जो ड्रीम है वो मैं फुलफिल कर रही हूँ, तो बहुत अच्छा लग रहा है। புதுச்சேரியில் லாரியில் ரகசிய அறை அமைத்து நூதன முறையில் கள்ள சாராயம் கடத்தியதை போலீசார் கண்டுபிடித்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாராயத்தை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையில் தடுத்து நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது லாரியின் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனால் மேலும் சந்தேகமடைந்த போலீசார் அந்த லாரியை முற்றிலும் சோதனை செய்தனர். சோதனையில் லாரியில் ரகசிய அறை அமைத்து நூதன முறையில் சாராயம் கடத்தி வந்திருப்பது தெரியவே அந்த லாரியும் அதிலிருந்து 3000 லிட்டர் கள்ள சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று புதுச்சேரி கலால் துறையினர் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனம் நாள் ஒன்றுக்கு 750 மெட்ரிக் டன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்து வருவதாக அதன் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். காரைக்காலை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசின் ONGC எண்ணெய் நிறுவனம் மூலம் சமூக பொறுப்புணர்வு திட்டத்திற்காக 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட நிதியை சம்பந்தப்பட்ட குழுவிடம் வழங்கும் விழா அதன் பொது மேலாளர் வஜிருல்லா தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், காரைக்காலை ஒட்டி காவிரி படுகையை சேர்ந்த நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர், ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் கிணறுகள் அமைத்து கடந்த ஆண்டு வரை நாள் ஒன்றுக்கு 600 மெட்ரிக் டன் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உற்பத்தி செய்ததாகவும் அது இந்த ஆண்டு முதல் 750 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்த எண்ணெய் நிறுவனம் தற்போது அதிக லாபத்துடன் இயங்கி வருகிறது என்று குறிப்பிட்ட அவர், அதில் 3% சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் மூலமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், சமூக சேவை இயக்கங்கள் மற்றும் நலிந்தோர் ஆகியவர்களுக்கு நிதி உதவியாக வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். கன்னியாகுமரியில் 2வது நாளாக கடல் சீற்றம் ஏற்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்பகுதிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் கடல் சீற்றம் ஏற்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகமாக ஏற்பட்டதில் பல்வேறு மீனவ கிராமங்களில் கடல் நீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட அழிக்கால் மீனவ கிராமத்தை வனத்துறை அமைச்சர் பச்சைமால் நேரில் சென்று அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் இந்த கடல் சீற்றத்தால் தேங்காய்பட்டணம் பகுதியில் சாலைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து அறவே துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ராட்சத அலைகளால் கடலரிப்பு தடுப்பு சுவரையும் தாண்டி ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்று அப்பகுதி மீனவ மக்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அரசு கேபிள் கூடிய விரைவில் வரவிருக்கும் நிலையில் மற்ற மாவட்டங்களைப் போல இல்லாமல் நீலகிரி மாவட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு மாதாந்திர கட்டணத் தொகை அதிகம் கிடைக்க வழிவகை செய்யுமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த கூட்டத்தில் உதகை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா மற்றும் கேபிள் டிவி கார்ப்பரேஷன் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் வருகிற 2016ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மகாமக திருவிழாவையொட்டி புதிய ரயில் பாதைக்கான அவசியம் குறித்து தமிழக முதல்வரிடம் வலியுறுத்த உள்ளதாக மயிலாடுதுறை எம்பி OS மணியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இருந்து விருத்தாச்சலத்திற்கு சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் வழியாக புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது கும்பகோணம் மற்றும் விருத்தாச்சலம் பகுதி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாகும். இப்புதிய ரயில் பாதை குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை எம்பி OS மணியன் அதன் மாதிரி காட்சி பெட்டகத்தையும் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது கும்பகோணம் மற்றும் விருத்தாச்சலம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இத்திட்டம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடியது என்றும் 2016இல் கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள மகாமக திருவிழாவையொட்டி இத்திட்டம் குறித்து தமிழக முதல்வரிடம் முறையிட்டு அவர் மூலம் மத்திய அரசை வலியுறுத்த இருப்பதாக தெரிவித்தார். குன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் தொடர் மழை காரணமாக மலைப்பாதையில் புதிய நீர்வீழ்ச்சிகள் உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்ட குன்னூர் கோத்தகிரி பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ள நீர் காரணமாக புதிய நீர்வீழ்ச்சிகள் உருவாகியுள்ளது. தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அங்கு உருவாகியுள்ள புதிய நீர்வீழ்ச்சிகளில் கரடு முரடான பாதையும் பொருட்படுத்தாமல் குளித்து வருகின்றனர். அவ்வாறு அத்துமீறிய செயல்களில் ஈடுபடுவதும் வலுவலுப்பான பாறைகளின் மீது ஏறி புகைப்படம் எடுப்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். உலக நன்மைக்காக திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 1 லட்சம் தாமரை மலர்களை கொண்டு மகா ஹோமம் நடைபெற்றது. உலக மக்கள் இன்புற்றிருக்க, மனித மாண்பு பெருகி எல்லாரிடத்தும் சமத்துவம் நிறைய பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டப காவிரி கரையில் 1 லட்சம் தாமரை மலர்களை கொண்டு மகா ஹோமம் நடத்தப்பட்டது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் உள்ள தாண்டிக்குடி மலை கிராமத்தில் சுயம்பு ஆதிபராசக்தி சித்தர் பீடம் சார்பாக உலக அமைதிக்காகவும் மழைவளம் வேண்டியும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கஞ்சி கலையம், முளைப்பாரி ஆகியவற்றுடன் ஊர்வலமாக சென்றனர். சென்னை திருவான்மையூரில் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மற்றும் தனியார் கண் மருத்துவமனை இணைந்து கண் சிகிச்சை முகாம் நடத்தியது. இந்த இலவச கண் சிகிச்சை முகாமினை வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் துவக்கி வைத்தார். மேலும் கட்சி தொண்டர்கள் மற்றும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இங்கிலாந்துடனான தொடரை இந்தியா சமன் செய்யும் முன்னாள் கேப்டன் கங்குலி நம்பிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.